நாங்கள் லண்டனுக்கு பதிலாக புதுடெல்லிக்கு அடிமையாக்கப்பட்ட நாள் தானா? 1947 ஆகஸ்ட் 15 என்பது லண்டனுக்கு பதிலாக புதுடெல்லிக்கு அடிமைக்கப்பட்ட நாள் தான் என்கிறாயா? கவர்னர் பதவி ஏன்? கவர்னர் ஜெனரல் பதவியை ஒழிச்சவன் கவர்னர் பதவி ஏன் ஒழிக்கவில்லை? அறப்போராட்டம், காந்தியடிகள் நடத்திய போராட்டம் போலவே அறப்போராட்டம். ஆதிக்கத்தை எதிர்த்து, வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்து, டெல்லி ஏகாதிபத்திய ஆதிக்கத்தை எதிர்த்து, திராவிட தில்லுமுள்ளுகளை எதிர்த்து களத்தில் இறங்கி போராடுவோம். வடவர் நகரமாக, வடநாட்டுக்காரருடைய நகரமாக சென்னையை மாற்றிவிட வேண்டும் என்பதுதான் இந்திய ஆட்சியாளருடைய திட்டம். இந்தி நம்மை ஆள்கிறது. இன்னைக்கு இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் சட்டம், சாட்சி சட்டம் எல்லாம் ஹிந்தி தான். 3 யூனியன் பிரதேசங்களாக தமிழ்நாட்டை பிரிப்பதற்கு திட்டம் வைத்திருக்கிறார்கள். அதற்கு நம்மிடமே ஆட்கள் இருக்கிறார்கள். ஜாதி அடிப்படையில் பிரி என்று சொல்லிக்கொண்டு ஜாதி சங்கங்கள், ஜாதி கட்சிகள் இருக்கின்றன. இந்த அபாயத்தில் நாம் இருக்கிறோம். காங்கிரஸ் ஆட்சி இராணுவத்தை வைத்து சுட்டுக் கொன்றது பொறுக்காமல் அந்த காங்கிரஸ் நடுவண் அரசிலே அமைச்சர்களாக இருந்த சி சுப்பிரமணியமும் ஓவி அழகேசனும் பதவி விலகினார்கள் 65. ஞாபகம் வச்சுங்க. ஆளுநர் பதவியை ஒழிச்சுக்கிட்டு ரத்து பண்ண எந்த கூட்டாட்சியடா இருக்கு ஆளுநர் பதவி? 130 திருத்தம் கொண்டாந்திருக்க, 131 திருத்தம் கொண்டு வந்து ஆளுநர் பதவியை நீக்கு என்று கேட்டால் என்ன? அவர் எவ்வளவு மூப்பானாலும் அவர் என்றும் இளைஞரே. எங்கள் கொள்கை இளைஞர் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசு அவர்கள் நிறைவுரையாற்றுவார். கூட்டரசு ஆக்குக என்ற சிறப்பு தலைப்பின் கீழ் சென்னையில் நடைபெறும் இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கும் அன்பிற்குரிய தோழர், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் தோழர் அருணபாரதி அவர்களே, நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக மிகச்சிறப்பாக நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்தை இங்கே பாடி தமிழ்த்தாய்க்கு நாமெல்லாம் வணக்கம் செலுத்த வாய்ப்பளித்த நம்முடைய எனக்கு பேத்தியாக உள்ள நிலா அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய அன்பு தோழர்கள் வெற்றி தமிழன் அவர்களே, பழநல் ஆறுமுகம் அவர்களே, இரா இளங்குமரன் அவர்களே, வடிவேல் அவர்களே, மூவா ரமேஷ் அவர்களே, ஜெயப்பிரகாஷ் அவர்களே, ஐயா கீழடிவாணன் அவர்களே, இங்கே இந்த இந்தியாவை முழு கூட்டரசாக மாற்றுக என்ற தலைப்பிலே வந்திருக்கக்கூடிய இந்த நூலின் முதல் படியை பெற்று சிறப்பு செய்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய ஐயா நம்முடைய மூத்த பெரியவர் ஐயா செல்லச்சாமி அவர்களே, அன்பு தம்பி பொறியாளர் யோகநாதன் அவர்களே, நம்முடைய தமிழ் தேசியத்தின் மூத்த முன்னோடியாக விளங்கிய ஐயா மாபூசி அவர்களுடைய அன்பு பேரன் தம்பி திருஞானம் அவர்களே, அன்பு தம்பி உதயகுமார் அவர்களே, இங்கே எழுச்சி உரை ஆற்றி அமர்ந்திருக்கும் இயக்குனர், நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு ஐயா களஞ்சியம் அவர்களே, நம்முடைய தமிழர் வரலாற்றை, குறிப்பாக சோழர் வரலாற்றை சிறப்பாக ஆய்வு செய்து வெளிப்படுத்தி கொண்டு இங்கேயே வந்து சிறப்புரையாற்றக்கூடிய அன்பு தம்பி மன்னர் அவர்களே, நன்றியுரை நவல இருக்கின்ற அன்பு தோழர் பிரகாஷ் பாரதி அவர்களே, இதுபோல இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி அன்பு கிட்டு அவர்களே, குழுமி இருக்கும் அன்பு சொந்தங்களே, அண்மையில் வட அமெரிக்கா சென்று தமிழ் தேசிய எழுச்சியை கண்டு நானும் தம்பி மன்னர் அவர்களும் ஐயா மாசோ விக்டர் அவர்களும் திரும்பி இருக்கிறோம். அந்த நிலையில் தமிழ்நாட்டில் முதல் கூட்டமாக எனக்கு அதன் பிறகு இந்த கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு எழுகிறதோ அதனுடைய தாக்கம் வெளிநாடுகளில் வாழும் நம்முடைய தமிழ் சொந்தங்களிடமும் வீச்சாக ஏற்பட்டிருக்கிறது என்பதை நேரில் கண்டோம். அதற்கு முன்பு கடந்த மே 10 தஞ்சையில் நடந்த கூட்டரசு கோட்பாடு சிறப்பு மாநாட்டில்
நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை விளக்கி நம்முடைய தமிழர்களிடம் உரையாற்ற வேண்டும், கலந்து உறவாட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கூட்டங்கள் ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, நான் வெளிநாட்டில் இருந்தாலும் இங்கே களத்தில் செயல்படாமல் இருந்தாலும் தமிழ் தேசிய பேரியக்கம் அதனுடைய பொதுச் செயலாளர் தோழர் பி வெங்கட்ராமன், அதனுடைய பொதுச் செயலாளர் அருணபாரதி, துணைத் தலைவர் முருகன்குடி முருகன் மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், பொருளாளர், அங்கங்கே பகுதியிலே செயல்படும் கிளை பொறுப்பாளர்கள், செயல் வீரர்கள், இவர்கள் தொடர்ந்து இந்த இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தி செல்வார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் நான் இங்கு இல்லாத 46 நாட்கள் அல்லது 50 நாட்களில் மிகச்சிறப்பாக இந்த கூட்டங்கள் நடந்திருக்கின்றன. இதற்கு முன்பாக இந்த விளக்க கூட்டங்கள் பூதலூர், ஓசூர், திருச்சி, புதுச்சேரி, பெண்ணாடம், காட்பாடி என்று நடந்திருக்கின்றன. இன்று சென்னையில் நடக்கிறது, நாளை முற்பகல் கோவையில் நடக்க இருக்கிறது. நடக்காத பல இடங்களிலும் தொடர்ந்து நடக்க இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த ஒரு அமைப்பு என்பது, தமிழ் தேசிய பேரியக்கம் என்பது ஒரு கூட்டு செயல்பாட்டோடு, கூட்டு தலைமையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இந்த செயல்பாடுகள். இந்த நாங்கள் வட அமெரிக்கா சென்று வந்தது, அங்கு உள்ள ஒரு மாபெரும் தமிழ் அமைப்பு வட அமெரிக்க தமிழ்ச்சங்க கூட்டமைப்பு என்பது. இந்த கூட்டமைப்பு என்பதை அவர்கள் பேரவை என்று வைத்திருக்கிறார்கள். அது ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் சங்கம்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா என்பதன் சுருக்கம்தான் ஃபெட்னா என்பது. அந்த ஃபெட்னாவிலே ஒரு 50-60 தமிழ் சங்கங்கள் இணைந்திருக்கின்றன. பல்வேறு மாநிலங்களில், பல்வேறு நகரங்களில் உள்ள தமிழ் மன்றங்கள், தமிழ் பேரவைகள், தமிழ் சங்கங்கள் அதில் இணைந்திருக்கின்றன. அவையெல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய ஆண்டுக்கு ஒரு தடவை சிறப்பு மாநாடு 3 நாள் நடைபெறும். அதுதான் இந்த ஃபெட்னா மாநாடு என்பார்கள். இது 38வது மாநாடு. இந்த 38வது மாநாட்டில்தான் தமிழ் தேசியத்திற்கு அரங்கம் கிடைத்திருக்கிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி தமிழ் தேசியம், நாங்கள் 3 பேர் அழைக்கப்பட்டோம். விக்டர் ஐயா, தம்பி மன்னர்மன்னன், நான். தமிழ் தேசியத்தின் சார்பாக வர வேண்டும், இந்த கொள்கை கோட்பாட்டுக்காக வர வேண்டும் என்று அங்கே உள்ள நம்முடைய பெருமக்கள், நான் மூத்த இளைஞர் என்று சொல்லக்கூடிய ஒரு 87 அகவை இளைஞர், பொறியியல் துறையிலே முனைவர் பட்டம் பெற்று பேராசிரியராக இருந்து பணி ஓய்வு பெற்றவர் தனி சேரன் அவர்கள், தம்பி ரவி சுப்பிரமணியம் அவர்கள், இப்படி பலர் இருக்கிறார்கள். பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். சில பேர் சொல்லி விடுபட்டு போய்விடும். இவர்களெல்லாம் முயற்சி செய்து, இன்னொரு மூத்த பெரியவர் இருக்கிறார், தேவ் என்று இருக்கிறார். அந்த ஃபெட்னாவுக்கு இவர்களெல்லாம் அடிக்கல் நாட்டியவர்களே சிலர். நம்முடைய தனி சேரன், மதுரை சிவகங்கையைச் சேர்ந்த டாக்டர் தேவ், வயசானவர்கள். இவர்களெல்லாம் இருந்தபோது கூட ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது தமிழ் தேசியம் இந்த எழுச்சி பெறவில்லை. பின்னர் முயன்றும் முடியாத நிலையில் ஜனநாயக அடிப்படையிலே அந்த நிர்வாக குழுவில் பெரும்பான்மை பெற்று பொறுப்புகளும் திராவிடத்திலிருந்து மீட்கப்பட்டு தமிழ் உணர்வு, தமிழ் மொழி, இனத்தாயக உணர்வோடு உள்ளவர்கள் அந்த பொறுப்புக்கு வந்து எங்களையும் அழைத்தார்கள், திராவிடவாதிகளையும் அழைத்தார்கள். நாங்கள் திராவிடவாதிகளை அழைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஜனநாயகம் இருக்கட்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. திராவிடவாதிகளையும் அழைத்தார்கள், எங்களையும் அழைத்தார்கள். அந்த 3 நாள் நிகழ்ச்சி முடிந்த பிறகு பல்வேறு மாநிலங்களில் அங்கங்கே உள்ள தமிழ் சங்கங்கள், தமிழ் அமைப்புகளில் பேச வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டு ஏற்பாடு செய்திருந்த நிலையில் பல நாள் நாங்கள் தங்க வேண்டியதாயிற்று. அது கூடுதலாக இன்னும் அதிக நாள் மன்னர் இங்கே பல வேலைகளுக்கு போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தார்.
அது 27ஆம் தேதிக்கு பிறகு அவர் புறப்பட்டார். ஐயா மாசோ விக்டர் 3ஆம் தேதி மார்ச் இது அந்த ஆகஸ்ட் மாதம் புறப்பட்டார்கள். நான் 11ஆம் தேதி புறப்பட்டு வந்தேன். அங்கு போன இடங்களில் எல்லாம் ஏற்கனவே 2018 அங்கே போய் பல ஊர்களிலே பேசியிருக்கிறேன். தழைக்கட்டும் தமிழ் தேசியம் என்று தலைப்பு கொடுத்திருந்தார்கள். இப்பொழுது அதை விட விஞ்சிய கூடுதல் இடங்களிலே எங்களை எல்லாம் அழைத்திருந்தார்கள். இப்பொழுது என்ன தலைப்பு என்றால் வெல்லட்டும் தமிழ் தேசியம். ஏற்கனவே கொடுத்தது தழைக்கட்டும் தமிழ் தேசியம், இப்பொழுது வெல்லட்டும் தமிழ் தேசியம். ஆர்வமாக ஆண்களும் பெண்களும் ஒரு எட்டி இருந்தால் தான் வந்து வெயிலில் போனால்தான் நிழலுடைய அருமை தெரியும் என்பது போல எட்டி அயல் இனங்களோடு அயல் நாட்டில் இருக்கும்பொழுது தான் தமிழ் இனத்தினுடைய பெருமை, தற்சார்பு, தேவை, அந்த மொழி பெருமை எல்லாம் கூடுதலாக இங்கிருக்கும் தமிழர்களை விட பணி நிமித்தம் போன நம்முடைய தமிழர்களுக்கு கூடுதலாக அமெரிக்காவிலே இருக்கிறது. எனவே அவர்களுக்கு நாம் துணையாக இங்கு இருக்க வேண்டும், நமக்கு அவர்கள் துணையாக அங்கு இருப்பார்கள். ஒரு பன்னாட்டு சமூகமாக தமிழ் இனம் வளர்ச்சி பெறுவது வரவேற்கத்தக்கது. தமிழை மறந்து விடாமல், தமிழ் இனத்தை மறந்து விடாமல், எங்கிருந்தாலும் சரி தமிழன் தமிழனே என்ற நிலையோடு, அந்த தமிழர் உணர்வோடு அவர்கள் வாழ்கிறார்கள், வாழ வேண்டும். அப்படி பல நாடுகளிலே இன்றைக்கு தமிழர்கள் வாழ்கிறார்கள். அவர்களெல்லாம் தமிழ்நாட்டை உற்று கவனித்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டிலே அரசுரிமை இன்றி தமிழர்கள் இருக்கிறார்களே, இந்திய தேசியம் என்பவர்களாலும் திராவிடவாதிகளாலும் ஏமாற்றப்பட்டு வஞ்சக வலைக்குள் சிக்கி கிடக்கிறார்களே தமிழர்கள் என்று வெளிநாடுகளிலே வாழும் தமிழர்கள் தான் கவலை அதிகமாகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கணிசமாக பல நாடுகளிலே, அங்கிருந்தே கனடாவுக்கு கூப்பிட்டார்கள். கனடாவுக்கு வர இயலவில்லை என்று சொல்லிவிட்டேன். மாசோ விக்டர் ஐயா சென்று வந்தார். அப்படி பல்வேறு நாடுகளில் தமிழர்கள் பணியாற்றுகிறார்கள், செயல்படுகிறார்கள். அவர்களுடைய தகுதி திறமையினால் அந்த நாடுகளுக்கு வேலைக்கு போயிருக்கிறார்கள். அந்த உறவையும் நாம் பேண வேண்டும். இந்த நிலையில்தான் இந்த புத்தக வெளியீட்டு விழா என்பது நம்முடைய தீர்மானங்கள், கூட்டரசு கோட்பாடு மாநாட்டு தீர்மானங்கள், அங்கு பேசியவருடைய பேச்சுக்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு தமிழ், ஆங்கிலம் ரெண்டிலும் தனித்தனி புத்தகங்களாக வந்திருக்கின்றன. இந்த முயற்சியும் இந்த காலத்திலே நம்முடைய தோழர்கள், நம்முடைய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் பொறுப்புகளிலே மற்ற தோழர்கள்லாம் ஒத்துழைத்து இதெல்லாம் வந்திருக்கிறது. சிறப்பான பணிகள் இதெல்லாம் வந்திருக்கிறது. ஒரு ஆக்க வழிபட்ட முறையிலே கொண்டு போக வேண்டும். கூட்டரசு என்பதை பற்றியெல்லாம் இங்கே பேசிவிட்டார்கள். நான் அமெரிக்காவில் போய் பார்த்த பொழுது அவர்களுடைய அரசமைப்பு சட்டம் இவ்வளோதாங்க. மொத்தம் 7 பிரிவுகள் இருக்குது, சில திருத்தங்கள் இருக்குது. இது பேர் ஆக்ட், வெறும் சட்டம் மட்டும்தான். இது நம்ம சட்டம் எவ்வளோக்கு தெரியும்? நம்ம தலைய நிலவு இருக்கும். அரசமைப்பு சட்டம் எத்தனாவது திருத்தம் இப்பொழுது வரப்போகிறது? 130வது திருத்தம். நாம் ஏதாவது சொன்னோம்னா அது புனிதம் கெட்டுவிடும், அழுக்கப்பட்டு விடும், தீட்டுப்பட்டு விடும் என்பார்கள். அவர்களாக 130 தவறுகளை கண்டுபிடிச்சி திருத்தம் கொண்டு வர்றாங்க. அதானே அர்த்தம்? கான்ஸ்டியூஷனில் 130 திருத்தம். இப்போ 130வது திருத்தம் கொண்டு வர்றார். அது அவர் நோக்கத்துக்காக மோடி கொண்டு வர்றார். இப்படிப்பட்ட ஒரு அரசமைப்பு சட்டம், இந்த அரசமைப்பு சட்டம் யாத்தவர்கள், அமெரிக்காவிலே படித்தவர்கள், குறிப்பாக அம்பேத்கர் சிகாகோ பல்கலைக்கழகத்திலே படித்தவர், பல நாட்டு அரசமைப்பு சட்டங்களை எல்லாம் கற்று தேர்ந்தவர்கள் கூடுதலாக இதை கொஞ்சம் பயன்படுத்தி இருக்கிறார்கள். பிரியாம்பிள் என்று போடுறாங்க. இவங்கெல்லாம் 18ஆம் நூற்றாண்டில் போடுறாங்க. கூட்டாட்சியில் முதல் பெரும் கூட்டாட்சி என்பது சுவிட்சர்லாந்து தான். கூட்டாட்சிக்கு, கூட்டரசுக்கு அடுத்தது அமெரிக்கா. இதில் நம்ம சொன்னேன்னு சொல்லிட்டு போகிறேன். இந்த பிரியாம்பிளில் போடும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஊரில் அந்த முகப்புரை புனிதமானதும்பாங்கள்ல, நம்ம ஊர் முகப்புரையில் இந்த சட்டத்தை பற்றி சொல்லும் பொழுது அப்படி இப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க. ஆனால் இவர்கள் இந்த சட்டம் ஒரு யூனியன், இது வந்து ஒரு கூட்டரசை உருவாக்குறது, அது ஒரு ஒன்றிய அரசு. We the people of the United States in order to form a
more perfect union, establish justice, ensure domestic tranquilities. அது இதுன்னு மற்ற குணங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்மூரில் we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic and to secure to all citizens. அது இதுன்னு வருது, ஜஸ்டிஸ் அதெல்லாம். இந்த யூனியன் என்பது ஏன் இல்லை? பிரியாம்பிள்லே அவன் யூனியன் சொல்கிறான். We the people of the United States in order to form a more perfect union, இன்னும் முழு நிறைவான ஒரு யூனியனாக இதை உருவாக்கி நாங்கள் பாதுகாக்கணுங்கிறதுக்காக அந்த கான்ஸ்டியூஷனை கொண்டு வரணும். முதல் விஷயம் அதுதான். அந்த யூனியன் என்பது இதில் விடுபட்டு போச்சு. ஆனால் அரசமைப்பு சட்ட உறுப்பு 1 என்ன சொல்கிறாங்க? இந்தியா that is பாரத் shall be a union of states. காம்ப்ரமைஸ். நம்மளை ஏமாத்துறதுக்கு ஆர்டிகிள் 1 வந்து யூனியன்னு சொல்கிறது. அதுவும் ஒன்றுமில்லாமல் இப்போ போயிடுச்சு. இப்போ போகிறது பிரியாம்பிள். நீங்கள் யூஎஸ் கான்ஸ்டியூஷனை பார்த்து பிரியாம்பிள்னு போடுறீங்க. அதில் உள்ள யூனியன் அவர்கள் 13 நாடுகள் ஒன்றாக இணைந்தார்கள், கூட்டரசை உருவாக்கினார்கள். 1777 கான்ஸ்டியூஷனை கொண்டு வர்றாங்க. நீங்கள் அதை பார்த்து நீங்களும் பிரியாம்பிள் போடுகிறீர்கள், முகப்புரை என்று போடுகிறீர்கள். கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி ஆர்டிக்கிள் செக்ஷனுக்கு முன்னாடி போடுறீங்க, ஒரு தோற்ற உரை சின்னதாக போடுறீங்க. அதே அளவு தான் இதையும் போடுறீங்க. இதில் இந்த யூனியன் என்பதை ஏன் விட்டுவிட்டீர்கள்? அப்புறம் ஆர்டிக்கிள் 1 யூனியன்னு சொல்கிறது நாடகமா? முகப்புரை முக்கியங்கிறீங்களா? முகப்புரை ஏன் யூனியன் விட்டீங்க? அதுதான் உள்நோக்கம், அதுதான் ஆரியத்துவா. அதற்குத்தான் எல்லாரும் பணி செய்தார்கள். நடிக்கிறது. அதுபோல் அமெரிக்க கான்ஸ்டியூஷனில் அதிகாரங்கள் 4 பிரிவு கொடுக்குறாங்க. கூட்டரசுக்கு 1, அந்த மாநில அரசுகள்னு சொல்கிறோம்ல அதுக்கு, மாநில அரசுக்கு என்று சில தனி அதிகாரங்கள், மாநில அரசுங்களுக்கு பொருந்தாத சில அதிகாரங்கள், மத்திய அரசுக்கு பொருந்தாத சில அதிகாரங்கள் கொடுத்துட்டு எஞ்சியவை சொல்லப்படாத அதிகாரம் எதுவும் இருந்தால் அது மாநிலங்களுக்கே, ஸ்டேட்ஸுக்கே கொடுக்குறான். இங்கே இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கு பாருங்க, கன்கரண்ட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு, மத்திய அரசுடைய அதிகாரப்பட்டியல், மாநில அரசின் அதிகாரப்பட்டியல், இதெல்லாம் போட்டுட்டு பொதுப்பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட் என்று போடுகிறார்கள். இந்த கன்கரண்ட் லிஸ்ட் என்பதில் வர்ற அதிகாரங்கள் எல்லாம் மாநிலத்துக்கும் மத்தியக்கும் பொதுவானது. ஆனால் அதில் சட்டம் நிறைவேற்றினால் அந்த மசோதாவில் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டால் தானே அது சட்டமாகும். அப்படி இதில் எல்லாம் கிடையாதுங்க. இவன் வச்சிருக்கிறதுல அந்த மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட்டே கிடையாது அமெரிக்காவில். இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டுங்கிற வேலையை எங்கேருந்து கண்டுபிடிச்சிங்க? இதுதான் ஆரியத்துவா சட்டம். பார்வைக்கு ஒரு கூட்டாட்சி போல் தோற்றம் கொடுப்பது, நடைமுறையில் ஒற்றையாட்சியை உறுதிப்படுத்துவது. இந்திய அரசியல் சட்டம் அதுதான். ஏன் இவன் யாரும் கன்கரண்ட் லிஸ்ட் வச்சுக்கலையே? சுவிட்சர்லாந்தும் வச்சுக்கல, யுஎஸும் வச்சுக்கல. நீ மட்டும் எப்படி இந்தியாவில் கொண்டாந்து கன்கரண்ட் லிஸ்ட்டை கொண்டு வந்த? மாநிலத்துக்கும் பொதுவானது என்பது போல் தோற்றத்தை போலியாக காட்டி மத்திய அரசு பிடியில் வைப்பது. பல சட்டங்களுக்கு குடியரசில் கையெழுத்து போடல, உச்சநீதிமன்றம் தலையிட்டு சட்டமாகும்னு சொல்லிடுச்சு. இப்போ அடிச்சுக்கிட்டு அதை திருத்தத்துக்கு அதை பண்ண போகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. குடியரசுத் தலைவர் எப்பொழுது கையெழுத்து போடுவார்? ஒன்றிய அமைச்சரவை பரிந்துரைத்தால்தான் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடுவார். எதுலையும் சுயமாக போடுவதற்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது. கவர்னர் மாதிரி அல்ல அவர். கவர்னர் தான் சுய அதிகாரம், குடியரசுத் தலைவர் கிடையாது. இப்படி ஒரு சட்டத்தை இயற்றியவர்களை போற்றி கொண்டிருக்கிறோமே, என்ன நியாயம்? முதல்ல அமெரிக்காவில் படித்தவங்களுக்கு தெரியாதா? உலக அரசியல் சட்டங்களை எல்லாம் உற்று நோக்கி ஆராய்ந்தவர்களுக்கு தெரியாதா? இந்தியாவுக்கு மட்டும் ஏன் இந்த சூழ்ச்சி? அடுத்தது, அமெரிக்காக்காரர்கள் அனைவரும் பெரும்பாலும் எல்லாரும் வெள்ளைக்காரங்க தான், இங்கிலீஷ்காரன் தான். 13 நாடுகளை நடத்தியவர்களும் இங்கிலீஷ்காரர்கள் தான்.
இப்போ இத்தாலியிலேருந்து போனவங்க, ஃப்ரான்ஸ்லேருந்து போனவங்க கொஞ்சம் பேர், அவங்கெல்லாம் சிறுபான்மை, புஷ் குடும்பம்லாம் இத்தாலியிலேருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ 100-200 ஆண்டுகளுக்கு முன்பு. அவெல்லாம் இங்கிலீஷ் மயமாகி அவங்க லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். சில பகுதிகளில் பழங்குடி மக்கள், பொதுமக்கள் ஸ்பானிஷ் பேசுகிறவங்க இருக்காங்க. அதனால் அந்த மாநிலங்களில் ஸ்பானிஷ் என்பதும் ஒரு அலுவல் மொழியாக, கல்வி மொழியாக வச்சுருக்காங்க. சில மாநிலங்களில் மட்டும், அமெரிக்காவில் 50 மாநிலங்கள் இருக்குது. மற்றது எல்லாம் இங்கிலீஷ் தான். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு முன்னோடியாக 18ஆம் நூற்றாண்டில் ஒரு கூட்டாட்சி முறையை வைத்திருக்கிறார்கள். இந்தியா அப்படிப்பட்ட ஒரு நாடா? அமெரிக்காக்காரர்கள்லாம் இங்கிலீஷ்காரனாக இருக்கிறது போல உள்ள நாடா இது? இந்தியா யார்? இந்தியாவை உருவாக்கியவர்கள் யார்? ஆங்கிலேய வணிக வேட்டையாடிகள். எப்பொழுது நான் இதை அங்கே பேசினேன், எப்போ உருவாக்குனாங்க? வரலாம், போர்ச்சுகீசியன் வந்தான், டச்சுக்காரன் வந்தான், பிரெஞ்சுக்காரன் வந்தான், கடைசியாக வந்தேன் வெள்ளைக்காரன், இங்கிலீஷ்காரன். இவர்களெல்லாம் எப்பொழுது வந்தார்கள்? தங்களுக்குள் ரெனாய்சான்ஸ் பேசிக்கொண்டு, மறுமலர்ச்சி யுகம் என்று பேசிக்கொண்டு, தங்களுக்குள் ரிஃபார்மேஷன் சீர்திருத்தம் பேசிக்கொண்டு, தங்களுக்குள் நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன் பேசிக்கொண்டு, தேச அரசு தான் இருக்கணும், ஒரு மொழி, ஒரு இனத்துக்கு ஒரு தாயகம், அந்த அரசுக்குள் மன்னராட்சி இருக்கலாம், மக்களாட்சி இருக்கலாம், வலதுசாரி இடதுசாரி ஆளலாம், அது அவனுடைய விஷயம், அடுத்தவன் தலையிடக்கூடாது என்பதுதானே நீ சொன்ன நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன். இதையெல்லாம் ஐரோப்பாவில் விவாதித்து கொடுக்கிற காலத்தில் தான் பீரங்கியோடு, துப்பாக்கியோடு, வெடிமருந்தோடு வந்த அந்த கயவர்கள் நம்மை வேட்டையாடினார்கள். நம்முடைய மன்னர்களை தூக்கிலே போட்டார்கள். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்று என்ன பதிவு செய்தானவன் லண்டனிலே? முதல் இந்தியாவை பயன்படுத்தினவன் யார்? வெள்ளைக்காரன். எதுக்கு? வியாபார கம்பெனி பேர் அது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்று அவன் பதிவு பண்ணான் லண்டனில். பிறகு வியாபாரம் பண்ண வந்தாங்க. வியாபாரம் பண்ண வந்த பசங்க வரி கேட்குறானே எப்படிங்க? கப்பம் கேட்குறானே எப்படி நம்ம மன்னர்கள்ட்ட? அவன் ஊரில் ஜனநாயகம் பேசினா பிரெஞ்சு புரட்சி நடந்துருச்சு. பிரெஞ்சு புரட்சியே நடந்து மக்கள் மன்னராட்சி வேண்டாம் மக்களாட்சிங்கிற அளவுக்கு வருது. அவனும் வந்துட்டாங்க. அவனை தோக்கடிக்கிறான் வெள்ளைக்காரன். இந்த ஆங்கிலேயர்கள், இந்த ஐரோப்பியர்கள், இந்த மேற்கத்தியர்கள் தங்களுக்குள் ஜனநாயகம், சீர்திருத்தம், தேசிய அரசு, இன அரசு எல்லாம் பேசிக்கொண்டு அடுத்த நாடுகளை வேட்டையாடினார்கள், காலனிகளாக மாற்றினார்கள். அவர்கள்தான் நம்முடைய நோய்க்கு மூல காரணம். இந்தி நம்மை ஆள்கிறது. இன்னைக்கு இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் சட்டம், சாட்சி சட்டம் எல்லாம் ஹிந்தி தான். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது, உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. முதல்ல என்ன சொல்லுவாங்க? ஐபிசி செக்ஷன் இதன்படிம்பாங்க. இப்போ என்ன? சான்ஸ்கிரிட்டை சொல்கிறான். இங்கிலீஷில், ஹிந்துவில் எழுதினாலும், எக்ஸ்பிரஸ் எழுதினாலும், தமிழில் எழுதினாலும் அதுதான். சகஜமாக்கிட்டானுங்க. நமக்கு புரிய மாட்டேங்குது. ஐபிசி, சிஆர்பிசி எல்லாம் கிடையாது. இப்போ ஹிந்தியில் பேர் வச்சுட்டாங்க. சட்டத்தை மாத்திரம் எல்லாம் ஹிந்தியாக கொண்டு வரானுங்க. இப்போ இங்கே கீழே கூட சொன்னால் பாரதியம், இந்தியா என்பது அவனுக்கு குறைச்சல். ஏனென்றால் அவன் புராணத்தில் இல்லாத பேர். அவன் புராணத்தில் பாரத் என்று இருக்கிறது. எடுத்துக்க. எங்களுக்கும் பாரத்துக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லு, எல்லையை சொல்லு. நாங்கள் சொல்கிறோம்டா. எங்கள் தொல்காப்பியத்துக்கு முன்னுரை எழுதினவர், அணிந்துரை எழுதினவர், பழம்பாளர் எல்லை சொல்கிறாரு. வடவேங்கடம், தென்குமரி, ஆயடை, தமிழ் கூறு நல்லுலகம். எங்களுக்கு சொல்கிறானே, 5000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்கிறானே, எங்கள் உலகம், எங்கள் நாடு. இப்போ அது என்ன ஒரு அரசாக இருந்துச்சு? நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷனாக? நேஷனாக கருந்தான் எங்கள் ஆளுங்க. அந்த மாதிரி இனம். இன்றைக்கி நாங்கள் ஒன்றுட்ட பிராந்தியம். இந்த மாதிரி ஒரு கவர்னர் பதவி எங்கேயாவது வச்சுருக்கான ஒரு கூட்டரசில்? யூஎஸில் கவர்னர் இருக்கார், முதலமைச்சருக்கு பேர் தான் கவர்னர். தேர்தலில் வாக்கெடுப்பில் வெற்றி பெறவர் தான் கவர்னர். அவருக்கு மேலே ஒரு பதவி கிடையாது. எவனுங்க அங்கே கிடையாது. கூட்டரசு தான். வரி விதிப்பில் கராராக வச்சுருக்காங்க. கலிஃபோர்னியா மாநிலத்தில் இப்போ உள்ளவர் சொல்கிறார், அவர் இதை பாருங்கள், இந்த வரியெல்லாம் கூட போடக்கூடாது, போட்டால் நாங்கள் தனியாக போயிடுவோங்கிறாரு. சில மாநிலங்கள் தனியாக போயிடுவோன்னு சொல்கிறான் யூஎஸில். அங்கே சொல்கிறானுங்க. அவன் மொழி எல்லாம் இங்கிலீஷ் தான். ஆனால் இன உரிமை, நம்ம தன்னுடைய உரிமைன்னு பார்க்குறான், தன்மான உணர்வு பார்க்குறான். இங்கே எல்லாம் பாரத் மாதா பஜனையில் எல்லாத்தையும் மூழ்கடிச்சு அழிச்சலான்னு நினைக்கிறானுங்க. ஆளுநர் பதவி இங்கே எப்படி வச்சுருக்கான்?
நமக்கு குறைந்தபட்சம் கொஞ்சம் மாதிரி யோசிக்க தெரியணுங்க. வெள்ளைக்காரன் வச்ச பதவி, நம்ம தம்பிகள் கூட இதில் போட்டுருக்காங்களே, என்ன பதவி இது? சர்வாதிகார ஆளுநர் பதவி. காலனி ஆதிக்க ஆளுநர் பதவின்னு எழுதணும் தம்பிகளை, தோழர்களே. சர்வாதிகாரம் எழுதுறீங்க, அது இன்னும் கண்ணியமான பேர். இது சர்வாதிகாரம் கொஞ்சம் கண்ணியமானது ஒப்பிடும்போது. காலனி ஆதிக்க பதவி கவர்னர் பதவி எவன் உருவாக்கினது? இது லண்டன்கார வேட்டையாடிகள், வணிக வேட்டையாடிகள், மேற்கத்திய காட்டுமிராண்டிகள் தாங்கள் கைப்பற்றிய நாடுகளில் கவர்னர் பதவியை லண்டனில் இருந்து உருவாக்கினார்கள். அங்கிருந்து ஆள் அனுப்புவார்கள், அவனை தான் கவர்னராக போடுவான். இந்த கவர்னர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருந்தான், கவர்னர் ஜெனரல் பதவி வச்சிருந்தான். எங்கே அந்த கவர்னர் ஜெனரல் பதவி? இந்தியா விடுதலை அடைஞ்ச பிறகு நாங்கள் நமக்கு நாமே ஆளுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு கவர்னர் தலைவர், தலைமை கவர்னர் ஜெனரல் பதவியை ஒழிச்சானுங்க. மகிழ்ச்சி. தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு குடியரசுத் தலைவரை கொண்டு வந்தீங்க, சரி. மாநிலங்களில் மட்டும் நியமிக்கக்கூடிய கவர்னர் ஏன் இருக்கிறார்? உனக்கு சுதந்திரம் வந்தது, எங்களுக்கு சுதந்திரம் வரவில்லை என்பதுதான் அர்த்தம். நாங்கள் லண்டனுக்கு பதிலாக புதுடெல்லிக்கு அடிமையாக்கப்பட்ட நாள் தானா? 1947 ஆகஸ்ட் 15 என்பது லண்டனுக்கு பதிலாக புதுடெல்லிக்கு அடிமையாக்கப்பட்ட நாள் தான் என்கிறாயா? கவர்னர் பதவி ஏன்? கவர்னர் ஜெனரல் பதவியை ஒழிச்சவன் கவர்னர் பதவியை ஏன் ஒழிக்கவில்லை? அவன் கட்டுப்பாட்டில் இருக்கணும். அந்த கவர்னருக்கு என்ன தகுதி? 35 வயசு நிரம்பி இருக்கணும், புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கணும். இவ்வளோதாங்க. போய் பாருங்கள் கான்ஸ்டியூஷனில் ஏதாவது சொல்கிறானான்ட்டு, வேறு ஏதாவது சொல்கிறானான்னு பாருங்கள். கான்ஸ்டியூஷனில் அவனை கொண்டாந்து போடுறாங்க. இந்த பதவியை ஒழிக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் என்றைக்காவது சொன்னது உண்டா? கையாள், டெல்லி ஏகாதிபத்தியத்தின் கையாள் தான் திமுக அதிமுக. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தடவையாவது கவர்னர் பதவியை ஒழிக்கணும்னு ஸ்டாலின் சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஏற்கனவே மண்டல் குழு போட்டுச்சு, இப்போ குரியன் குழு, ஜோசப் குரியன் குழுன்னு போடுற. உங்கள் அப்பா போட்ட குழு பரிந்துரை பண்ணி சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிட்டீங்க. அது என்னாச்சு? உன் தந்தை கேட்டதுண்டா என்னைக்காவது? காங்கிரஸ்காரனோட கூட்டணி சேர்ந்து கொண்டு மத்திய மந்திரி சபையில் இடம்பெற்று கொள்ளையடித்தீர்கள், தமிழினத்தை காட்டி கொடுத்தீர்கள். நாளைக்கும் காட்டி கொடுப்பீங்க. அவர் ராகுல் காந்தியோட கூட்டி சேர்ந்திருக்கிற யார் அது? இந்திய தேசிய சர்வாதிகாரத்தினுடைய ஆரிய பிராமண ஆரிய வைசிய இந்தி ஏகாதிபத்தியவாதத்தினுடைய நம்பர் 1 கட்சி காங்கிரஸ். அது கொஞ்சம் வயசாயிடுச்சு, தளர்ந்து போயிருக்கு. அதனுடைய தம்பி, முடுக்கான தம்பி பாஜக. காங்கிரசும் பாஜகவும் ஒரு கரு இரட்டையர்கள், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். பாரத மாதா கட்சிகள், இந்தி திணிப்பாளர்கள், வடக்கத்திய திணிப்பாளர்கள். அவனோடு சேர்ந்து கொண்டு நான் மாநில சுயாட்சி பண்ண தமிழன் தமிழச்சி அவ்வளவு இழிச்சா கூட்டமாக நினைக்கிறேன். நீ நம்ம இடம் கொடுக்குறோம், காங்கிரஸ்காரனோட சேர்ந்துட்டு மாநில சுயாட்சி பேசுறியா? ஃப்ராடு வேலை. மாநில சுயாட்சி மாநாடு போடுவிய? கடந்த காலம் இல்லை, இப்போ நாங்கள் எழுச்சி பெற்று வந்துட்டோம். தமிழ் தேசியம் எழுச்சி பெற்று இருக்கு. நாங்கள் மட்டுமல்ல, இங்கே இயக்குனர் கலைஞர் மேலே நாம் தமிழர், செந்தமிழன், சீமான் எல்லாம் போட்டு கிழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒன்று ஞாபகம் வச்சுக்க. பழைய காலம் இல்லை, பழைய காலம் இல்லை. ஏமாற்ற முடியாது. மாநில சுயாட்சி நீ பேசுறிய? மோடி உன்னை ஏவி விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் நான். அமித்ஷா அந்தரங்கமாக உன்னை ஏவி விட்டுருக்காரு மு.க. ஸ்டாலினை. மாநில சுயாட்சி பேசு. பயிலும் இல்லைன்னா உண்மையான பயிலும் வந்துடுவாங்க. உனக்கு வந்து செல்வாக்கு குறைஞ்சி போயிடும், விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஒரு வரி ஒன்றும் இல்லை. 356 நீக்குன்னு சொன்னான்ல ராஜமன்னார் குழு, உங்கள் அப்பா போட்ட குழு. ஏன் அதை நீக்குன்னு இன்னைக்கு வரலும் கேட்கல? நீ ஒரு சுயமரியாதை உள்ள கட்சிக்காரனாக இருந்தா மு.க. ஸ்டாலின், தன்மரியாதை என்ன தமிழன்னு விட்டுரு, நீ திராவிடனே வச்சுக்க. திராவிட உனக்கு ஒரு இனம் திராவிட இனம் இருக்கு, அதுக்கு ஒரு தன்மானம் இருந்தால் 356 நீக்குன்னு சொல்லணும்ல. ஏன் அதை கேட்கல? ஆளுநர் பதவியை ஒழிச்சு கட்டுன்னு சொல்லணும்ல. ஏன் சொல்லலை? என்ன சொல்கிறார் தெரியுங்களா? இந்த ஆளுநர் தான் தொடர்ந்து நீடிக்கணும். யார்? RSS ரவி. அசல் பேர், அந்தரங்க பேர் அது, அந்தரங்க பேர் அது.
ஏன் நீக்கிடுங்கிற அப்படி சொல்கிறாராம். அப்படி வெறுப்பில் சொல்கிறது மாதிரி நடிக்கிறது அதுதான் உண்மை. ஆளுநர் பதவியை ஒழிச்சுக்கிட்டு ரத்து பண்ண எந்த கூட்டாட்சியடா இருக்கு ஆளுநர் பதவி? 130 திருத்தம் கொண்டாந்துருக்க, 131 திருத்தம் கொண்டு வந்து ஆளுநர் பதவியை நீக்கு என்று கேட்டால் என்ன? கான்ஸ்டியூஷன் இடம் கொடுக்காத? இவங்க மாநில சுயாட்சியை மீட்டுருவாங்க, மாநில உரிமையை மீட்டுருவாங்க. காவேரி உரிமையை மீட்டு தந்தானா? உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, காவேரி நம்மளுக்கு விடானா வெள்ளம் அபரிமிதமாக வெள்ளம் வந்து தேக்க முடியல, இந்த மிகை வெள்ளத்தையும் தடுக்கிறதுக்கு மேற்கேத்தாட்டில் அணை கட்டுறேங்கிறான். நேற்று கூட பேசியிருக்காரு சித்தராமையா, அணை கட்டியே தீர்வோம் என்கிறார். அணை கட்டி தமிழ்நாடு தண்ணி தருவோம். அப்படியே அவனுக்கு வயிற்று எரியுது. மிகை வெள்ளம் வந்து இயற்கையை அவனால் கட்டுப்படுத்த முடியல. இயற்கையை இதெல்லாம் அது ஒரு சராசரிக்கு தாண்டிய மழைகள் கோடையில் வருது. இயற்கை உற்பாதங்கள்பாங்களா, அதனால் வருது. அந்த வெள்ளம் கடலுக்கு போகுதான். எனவே கிட்டத்தட்ட 67 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஒரு அணையை நம்ம தமிழ்நாட்டு எல்லையில் கர்நாடகத்துக்கு உள்ளர கட்டுவதற்கு திட்டம் போட்டு வேலை செய்கிறார்கள். 9,000 கோடி ஒதுக்குனா இன்னும் கூடவும் ஒதுக்குவாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு 177.25 டிஎம்சி தரணும். மாதவாரியா என்னது? ஒரு தடவை வாங்கினது உண்டா? மோடி அரசு ஒரு தடவை கொடுன்னு சொன்னது உண்டா? மேலாண்மை வாரியம் போட்டிருக்கான், அத்தாரிட்டி போட்டிருக்கானே, அது என்னையாவது சொல்லி ஏண்டா உடலைன்னு கேட்டு மோடி தலையிட்டது உண்டா? இல்லை. இப்படி உடவில்லையே என்று ஸ்டாலின் சேர்த்தது உண்டா? ஏன்னா கர்நாடகா அவனுக்கு பங்காளி, திராவிட பங்காளி. சரி, அவருக்கு பங்காளி. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன? எடப்பாடி பழனிசாமி கங்காணி. எந்த பதவியை அனுபவிச்சு எப்படி இருக்கிறது? என்ன சுரண்டிக்கலாம்? இனத்தை அடமானம் வைக்கிறாள் எடப்பாடி பழனிசாமி. வேறு என்ன பேசியிருக்க நீ இது வரைக்கும்? உன் ஊருக்கு பக்கத்தில் தான் மேட்டூர் இருக்குது. இப்படி ஒரு அனாதையாக தமிழ் இனம் ஆக்கப்பட்டிருக்குங்க. உலகத்தில் சட்டம் இருக்குது, நாடுகளில் சட்டம் இருக்குது, இந்தியாவிலேயே சட்டம் இருக்குது. ஒரு பல மாநிலங்கள் பல நாடுகளை கடந்து போனால் அந்த மரபு உரிமை ரைப்பேரியன் ரைட்டு உண்டு என்று எல்லாம் இருக்குது. எதுவும் இல்லை. இதையெல்லாம் மீட்க முடியாத ஆள், காக்க முடியாத ஆள். உங்கள் அப்பா கொண்டு வந்து போட்டு 70 தீர்வு இதை வாங்கி இந்த அந்த அந்த குழு இருக்கு, ராஜமன்னார் குழு, அதை வாங்கி அதில் 3 பேர் 2 பேர் தெலுங்கர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜமன்னார் குழுவில் எப்படி கருணாநிதி போட்டிருக்காரு. அவர் பேர்லாம் தெரு இருக்குது, ராஜமன்னார் தெரு. கேகே நகரில் பெரிய தெரு ராஜமன்னார் தெரு தான். நம்ம ஆள் இருக்கார், ஒரு முதலமைச்சராக இருந்தார். நம்ம இவர் பேர் என்ன? கொங்கு சுப்பராயன். சுப்பராயனுக்கு கேகே நகரில் போய் பாருங்கள், ஒரு சந்தில் பேர் வச்சுருக்காருங்க. தயவு செய்து போய் பாருங்கள். சுப்பராயனுக்கு தமிழன் முதல்வராக இருந்தவன். அவன் குறைபாடு என்ன? தமிழ் இனத்தில் பிறந்துட்டான். லண்டனில் படித்தாள், பெரிய படிப்பாளி. மோகன்குமார் அவங்களுக்கு அப்பா, பார்வதி கிருஷ்ணன் அப்பா. சுப்பராயன் சாதாரண ஆள் இல்லை. ஜமீனையே விட்டு கொடுத்தாள் அந்த குடும்பம். திருச்செங்கோடு பக்கம் ஜமீன் குடும்பம், அதெல்லாம் விட்டு கொடுத்தார்கள் அந்த ஆட்கள். சாதாரண இல்லை. ஒரு சந்தில் கேகே நகரில் பேர் இருக்குங்க. முன்சாமி நாயுடுன்னு ஒரு ஆள் முதல் வந்துருக்காருங்க. 1.5 வருஷம் வந்துருக்காருங்க. 10 மாதமும். கேகே நகரில் முனுசாமி சாலைன்னு போய் பாருங்கள், எவ்வளோ பெருசுன்னு. தெரிஞ்சவங்க போய் பாருங்கள். ராஜமன்னார் சாலை எவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த நகருக்கே பேர் யார் பேர்? கலைஞர் நகர். அது அதில் நம்ம ஆட்களுக்கு திருவிக்காவுக்கு இந்த முன்னோடு ஒரு இடம். என்ன குற்றம்? தமிழ் இனத்தில் பிறந்துட்டாங்க. ஒழிக்கப்பட வேண்டிய இனம் இந்தியாக்காரனுக்கும் திராவிடத்துக்காரனுக்கும் தமிழ் இனம். அரவணைச்சு ஒழிக்கிறது. நான் தான் சொல்கிறது, எதிரியாக சொல்லி போராடுறது ஒரு பக்கம், அரவணைச்சு ஒழிக்கிறது அதுதான் திராவிடம் செஞ்சிட்ருக்கு. அதுபோல் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு நம்ம முன்னோடியாக இருந்தும் கூட நமக்கு ஒரு உரிமைகள் கிடைக்கவில்லை. இதை புரிஞ்சுக்கணும். நீ அந்த ராஜமன்னார் குழு பரிந்துரையை செயல்படுத்த என்னைக்காவது உங்கள் அப்பா வலியுறுத்தியிருக்காரா? இந்திரா காந்தியோட 69லேருந்து கூட்டணி கருணாநிதி, மறைமுக கூட்டணி, நேரடி கூட்டணி 70லேருந்து கூட்டணி. காங்கிரஸோட போய் மறுபடியும் மந்திரி பதவி. பாஜகவோட 99ல் 5 வருஷம் கூட்டணி. என்ன உரிமையை மீட்டிருக்கீங்க? சாலைகள்லாம் எல்லாம் இந்திய அரசு சாலைகளில் போயிடுச்சா? தேசிய நெடுஞ்சாலைகள் யார் பணப்பா அந்த பணம்லாம் அந்த சாலையெல்லாம் போட்டுக்கிறது? தமிழ்நாட்டில் வரி வசூல் பண்ணிட்டு ₹1 நீ எடுத்துக்கிட்டால் 29 காசு தான் திருப்பி தர்றேன்னு புள்ளி விவரங்களை சொல்கிறீங்க. உங்கள் முன்னாள் நிதியமைச்சர் இருக்கார்ல, எங்கள் ரிப்பருடைய பேரன்
பிடி பழனிவேல் தியாகராஜர், நான் பிடி ராஜனுடைய பேரன் இருக்கார்ல, படித்த ஆள், அவர் சொல்கிறாரு புள்ளி விவரமாக, ₹1 நம்ம வரி கொடுத்தோம்னா டெல்லிக்கு 29 காசம் திரும்பி வருது. அது எல்லோரும் பத்திரிகையெல்லாம் எல்லாம் ஏற்றுக்கிட்டானுங்க. இந்த சாலை தேசிய நெடுஞ்சாலைன்னு போடுறான், யார் பண்ணது? அதில் வழிப்பறி கட்டணம் போடுறாங்க, அதெல்லாம் யாருங்க எடுத்துருக்காங்க? சுங்கச்சாவடின்னு போட்டு ஒரு தமிழனை காட்டுங்க பார்ப்போம். ஏடா இவர் அந்த சுங்கச்சாவடி நடத்தக்கூடிய தமிழனுக்கு யோகியது இல்லையா? ஆந்திராக்காரன் நடத்துகிறாங்க பல இடங்களில். இப்போ எங்கள் திருச்சியில் நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து திருச்சி வர்றதுக்கு வந்து ஆந்திராக்காரன் சுங்கச்சாவடி தான் பல இடங்களில். பரந்தூர் விமான நிலையம்னு பேசுகிறோம். அது சரி, எனக்கு அமெரிக்கா போன பிறகு தோணுது, ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன பெரிய கம்பெனியாக வச்சுருக்காங்க. அது உள்ளூர் விமானங்கள் நிறையா இருக்குது. டெல்டா, அமெரிக்கா, யுனைடெடு, இன்னும் இருக்குது. அதில் நாங்கள் போகிறதால 4 மணி நேரம் விமான பயணம்லாம் போய் போகிறோம் அந்த உள்ளூருக்குள்ளே. அது பெரிய நிலப்பரப்பு. பிடிச்சிட்டான் வெள்ளைக்காரன், இங்கே பிடிச்சான், ஆஸ்திரேலியா பிடிச்சான், பெரிய பெரிய இடங்களை பிடிச்சிட்டாங்க. விமானம் தனித்தனியாக வச்சுருக்காங்க. நம்ம ஆள் ஒருத்தன் ஒரு விமான கம்பெனி வைக்கிற முதலாளி வந்திருக்கானா? வேறு எண்ணி பாருங்கள். அது யாரும் அதானி கொடுக்க போகிற. 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு 70 கப்பல்கள் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய பெருந்துறைமுகம் பூம்புகார் கடலுக்குள் இருக்கிறது. கண்டுபிடிச்சவர் சோம ராமசாமி, ஆய்வாளர், திருச்சி பாரதாசன் பல்கலைக்கழக ஆய்வாளர். இந்திய அரசு நிதி நல்கையில் அந்த ஆராய்ச்சி பண்ணிவிட்டார். அவனுக்கு அப்போ தான் தெரியுது, சுற்றுச்சு அவனுக்கு, இந்தியாக்காரனுக்கு. உடனே ஃபோன் பண்ணானுங்க ராமசாமிக்கு, இதை பேட்டிக்கிட்டு அடுத்த கொடுக்கக்கூடாது, அதோடு சரி எங்கேயும் பேச முடியாதுன்ட்டார். அதை அவர் தான் வெளியிட்டார். 15,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 70 கப்பல்கள் ஒரே நேரத்தில் நிற்கக்கூடிய பெருந்துறைமுகம் பூம்புகாரில் இருக்குது. சிலப்பதிகாரத்தில் சொல்லுவார், வர்ணிக்கும் போது மதுரையில் பாண்டியன் அரண்மனை வாயிலில் யவனர்கள் காவல் காத்தார்கள்னு. அடிமைகளாக கொண்டு வந்தல்ல, உறவு, அது வணிக உறவு. அவர்களில் கொஞ்சம் பேர் இப்போ இந்த கூர்க்காக்கள் வந்து இங்கே காவலர்களாக இருக்காங்கன்னா நம்ம அடிமையாக பண்ணியை கொண்டு வந்திருக்கிறோம். அவர்கள் வந்தார்கள், இருக்கிறார்கள், நல்லா காப்பாங்க, கூர்க்காக்கள்னு வச்சுருக்காங்க. அதுபோல் யவனர்களை வைத்திருக்கிறான் பாண்டியன் அரண்மனை காவலர்களாக. அப்படி வாழ்ந்த இனம். அந்த அப்படி ஒரு துறைமுகம், ஒரு 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 இந்த காட்டுப்பள்ளி துறைமுகமாக இருக்கட்டும், எந்த ஒரு துறைமுகமாக இருக்கட்டும், தமிழன் யாராவது வர முடிகிறதா? இப்போ முதலாளியும் வெளிநாட்டுக்காரன் அல்லது வடநாட்டுக்காரன், தொழிலாளியும் வெளிநாட்டுக்காரன் அல்லது வடநாட்டுக்காரன். அதான் இன்றைக்கி 6 லட்சம் பேர் பீகார்காரன் வாக்காளர்களாக பதிவு பண்ணியிருக்கான் அப்படின்னு வருது செய்தி. அதுதான் விருப்பம். யாருக்கு விருப்பம்? ஸ்டாலினுக்கும் அதுதான் விருப்பம், மோடிக்கும் அதுதான் விருப்பம். தமிழர் தாயகமாக இருக்கக்கூடாது என்ற வஞ்சினம், மனக்கொதிப்பு தமிழ்நாடு இருக்கக்கூடாது என்பது திராவிடத்துக்கும் இருக்கிறது, பாரதத்துக்கும் இருக்கிறது. சரி, இது அவங்க ஆட்சியை இழந்துருவாங்கள்ல, அதை பற்றி கவலை இல்லை. தமிழங்களுடைய தாயகம் என்று இவங்க வீரம் பேசுகிறானுங்களே, அது ஒளிஞ்சா சரி என்பது தான் ஸ்டாலினுடைய கருத்தாக நான் கருதுகிறேன். ஏன் ஹிந்திக்காரனை கொண்டு வர்றீங்க? தயவுசெய்து இதை பற்றி இருந்தீங்க. சட்டம் மட்டும் இல்லை, சென்னை தான் அவங்களுடைய முதல் குறி, இந்திய அரசுடைய முதல் குறி. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் சந்து பொந்து எல்லாம் மெட்ரோ ரயில் போடுறாங்கல்ல, இதெல்லாம் போட்டுட்டு முதலாளிகளை கொண்டு வர வேண்டியது, வெளிநாடுகள்லேருந்து வடநாட்டிலேருந்து கொண்டு வர வேண்டியது. இவ்வளோ போக்குவரத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. இன்னும் கிடக்கிற இடம்லாம் வாங்கிடுங்க. இங்கே குடியிருக்க தமிழ் பயிரெல்லாம் மெல்ல மெல்ல விரட்டிடுவோம். இதை வடவர் நகரமாக, வடநாட்டுக்காரருடைய நகரமாக சென்னையை மாற்றிவிட வேண்டும் என்பது தான் இந்திய ஆட்சியாளருடைய திட்டம். அதில் திராவிடத்துக்கு ஒன்றும் மறுப்பு இல்லை. ஏனென்றால் எரிச்சல் இது. தமிழனுக்கு இவ்வளோ பெரிய நகரமாக, இவ்வளோ நாடா, அதுக்குள்ள ஆண்டு அதில் நன்றி கடனே கிடையாது திராவிடத்துக்கு. இவ்வளவு மெட்ரோ என்னத்துக்கு இப்போ சென்னையில்? இந்த நெருக்கடி, இந்த நெரிசல் எல்லாம் இங்கே குவிக்கிற. எங்கள் தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் குவிஞ்சிருக்காங்க சென்னையில். வண்டி ஓட்ட முடியல, நடக்க முடியலை. இந்த சின்ன பரப்பில் எவ்வளவு. வெளிநாடுகளில் போய் பாருங்கள், இப்படி எங்கேயாவது இருக்கா? இன்னும் கொண்டாந்து குவிக்கிறான். கொண்டு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன நடுத்தர முதலாளி பட்டறைகள் இருக்கிறவங்க கூட தமிழனை வெளியேற்றி விட்டு எல்லாம் வடநாட்டுக்காரனை கொண்டு வந்து வைக்கதான் இந்த சூழ்ச்சியெல்லாம் நடக்குது. மிகையாக எண்ணிக்கையை கொண்டு வர்றது, வாழ தகுதியற்றதாக நம்மளெல்லாம் விரட்டிடுறது சென்னையை விட்டு. எனவே நாம் இந்த சட்டத்தை பற்றி பேசும் பொழுது தமிழர் தாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று உணர வேண்டும். தமிழர் தாயகமாக இல்லாமல் சீரழிக்கக்கூடிய வேலையை இந்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. வெளியாரை வெளியேற்றக்கூடிய போராட்டத்தோடு இணைக்காமல் தமிழ் தேசியம் என்பது நிலைக்காது, வெல்லாது. ஏனென்றால் நாளைக்கு அடுத்த தேர்தல் அவன் அது எப்படி வந்துடுவான், வாக்காளராக வருவான்.
தமிழ் தேசியம் பேசுகிறவனை தான் அவனுக்கு பொது எதிரி. அவன் திராவிடத்துக்கு கூட போட மாட்டான், காங்கிரஸ் எல்லாத்த பாஜகவுக்கு தான் போடுவான். நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருப்பது தான், புதுச்சேரியில் ஏன் திமுக வர முடியல, அதிமுக ஆட்சிக்கு வர முடியல? எப்போவோ வந்தது, முடிஞ்சு போச்சு. ஏன்? வெளி மாநிலத்தார் அதிகம் யூனியன் பிரதேசத்தில், புதுச்சேரியில். வெளி மாநிலத்துக்காரன் நீ எவ்வளவு தமிழினத்துக்கு துரோகம் பண்ணாலும் திராவிடக்காரனை நம்ப மாட்டான். வடநாட்டுக்காரனுக்கு தான், காங்கிரஸுக்கோ பாஜகவோ தான் ஓட்டு போடுவான். அதை எதிர்த்து பார்த்துங்க, அதுதான் இங்கே நடக்கும். இதை பற்றி கவலை இல்லை யாருக்கு, ஸ்டாலினுக்கு கவலை இல்லை. அவங்க அமெரிக்காவில் கூட ஆயிடுவாங்க. அமெரிக்காவில் போய் இது குடியிருந்துக்கலாம், நிலா மண்டலத்தில் போய் குடியேறக்கூடிய வாய்ப்பு வந்தால் அங்கே குடியேறலாம். அவ்வளோக்கு சொத்து பத்து வசதிகள் வாய்ப்புகள் இருக்குது. எங்கே வேணாலும் போகலாம், தொடர்ந்து இப்படியே இருக்குன்னு அவசியம் கிடையாது. இதை விட்டுட்டு கூட போயிடலாம். நமக்கு இந்த தாயகத்தை இழந்து விட்டால் தமிழினம் முற்றிலும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். வரலாற்று ஆண்ட இனம், பார்த்த இனம், காப்பியங்கள், யாத்த இனம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஞ்சி இருக்கிறது தமிழ்நாடு தான், சின்ன பிரதேசம். இதற்குள்ள நம்ம அடர்த்தியான மக்கள் தொகை. இதில் வெளியார் அதிகம், மிக அதிகம். இந்த தமிழ்நாட்டையும் பாதுகாக்கவில்லை என்றால் நம்ம இனம் இருந்ததுக்கு அடையாளம் இல்லை. எடுத்துக்காட்டு தான், திரிபுராவில் 197 பேர் 47 ஆகஸ்ட் 15 இருந்திருக்காங்க. திரிபுரி மக்கள், பழங்குடி மக்கள். இப்போ திரிபுராவில் 119% 20% தான் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி நடத்தின மாநாட்டில் வந்து ஒரு அம்மா, அவங்க தனி கட்சி வச்சுருக்காங்க. அவங்க அந்த விவரத்தை சொன்னாங்க. அந்த பழங்குடியை சேர்ந்தவங்க திரிபுராவில் வந்து பேசினாங்க. அந்த அவங்க 97% வெறும் 20% வந்துருச்சு. திரிபுராவில் நம்ம பார்க்குறோம், எல்லாம் வங்காளி தான் முதலமைச்சராக வருவான் திரிபுராவில். அந்த பேர்களை பார்த்தாலே தெரியும். கம்யூனிஸ்டாக இருந்தாலும், காங்கிரஸாக இருந்தாலும், பிஜேபியாக இருந்தாலும் வங்காளி தான் வருவான். மற்றபடி அந்த பழங்குடி வராது. ஒரே ஒருத்தர் இருந்தார் சிபிஎம்ல, அவரெல்லாம் இறந்துட்டார். எல்லாம் வங்காளி தான். முதலமைச்சர் பதவியை நினைச்சு கூட பார்க்க முடியாது திரிபுராவில். அந்த நிலை நோக்கி தமிழ்நாட்டை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள், மறந்துடாதீங்க. எனவே வெளியாரை வெளியேற்ற வேண்டும், தடுக்க வேண்டும். அதற்கும் களம் இறங்க வேண்டும். இந்த சட்டத்தை, இந்த அரசமைப்பு சட்டம் என்பது ஒரு ஒற்றை ஆட்சி சட்டம் தான் இது. அதை மேலும் மேலும் ஒற்றை ஆட்சியாக கொண்டு வருகிறார்கள். எங்கே எந்த நாட்டிலையும் இல்லாத அளவுக்கு ஒரு மாநில அரசை கலைக்கக்கூடிய அதிகாரத்தை கான்ஸ்டியூஷனில் வச்சுருக்கான். அதுபோல் ஆளுநர் பதவி என்ற ஒரு காலனி ஆதிக்க பதவி வச்சிருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த மாநிலத்தின் பெயரையே, இந்த மாநிலத்தின் எல்லையே மாற்றி அமைக்கலாங்கிறான். மாநிலத்தின் பேரை மாற்றலாங்கிறான். மாநிலத்தின் பேரை கான்ஸ்டியூஷனில் தொடக்கத்திலே அதை சொல்கிறான். ஒரு மாநிலம் என்பதை உருவாக்கலாம், கலைக்கலாம், இணைக்கலாம், பிரிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாங்கிறான் கான்ஸ்டியூஷனில். அப்போ ஒரு இனத்தின் தாயகமாக வாங்கிறதுனால ஒரு நிர்வாக மண்டலம், அவனுக்கு உட்பட்ட ஒரு நிர்வாக மண்டலம், டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு உட்பட்ட நிர்வாக மண்டலம். அந்த ஆர்டிகளை திருத்துன்னு சொல்லணும்ல. ஸ்டாலின் சொல்லுவாரா? ஒரு மாநிலத்தை உருவாக்கலாம், கலைக்கலாம், இணைக்கலாம், அவனுக்கு அதை மாற்றி அமை, தேசிய என்ன தாயகங்கள் இருக்கின்றன என்று கொண்டு வா என்று கோரிக்கை வைக்க தெம்பு உண்டா, திராணி உண்டா ஸ்டாலினுக்கு? இப்போது நாங்கள் சொல்கிறோம், இதை எங்கேயாவது கேட்டுட்டாவது எடப்பாடி பழனிசாமி இந்த கோரிக்கை வைக்க தயாரா? பல கட்சிகள் பேசுகிறீர்கள், நாங்கள் தமிழ்நாட்டுக்காக புது கட்சியெல்லாம் அவதாரம் எடுக்குது, இதை பேசுவியா? நம்மளை இப்போ சொல்லிட்டு இருக்கா, 3ஆக பிரிக்க போகிறான். தமிழ்நாட்டை 3 மண்டலங்களாக பிரிப்பது தான் அவனுடைய நோக்கம். 3 யூனியன் பிரதேசங்களாக தமிழ்நாட்டை பிரிப்பதற்கு திட்டம் வைத்திருக்கிறார்கள். அதற்கு நம்மிடமே ஆட்கள் இருக்கிறார்கள். ஜாதி அடிப்படையில் பிரி என்று சொல்லிக்கொண்டு ஜாதி சங்கங்கள், ஜாதி கட்சிகள் இருக்கின்றன. இந்த அபாயத்தில் நாம் இருக்கிறோம். எனவே இன்றைக்குள்ள ஒரு தமிழ்நாடு என்ற நிலப்பரப்பு, ஒரு தாயக கட்டுக்கோப்பு பிரிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். இது வெளியார் ஆக்கிரமிப்பு உட்பட்ட ஒரு மண்டலமாக மாறாமல், இன்னொரு இந்தி மாநிலமாக இது மாறாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த விஷயங்களுக்கெல்லாம் அரசமைப்பு சட்டத்தில் இந்த மாநிலத்துக்குள் உள்ளே நுழைவதற்கு தமிழ்நாட்டிலே வர வேண்டும் என்றால் இன்னர் லைன் பர்மிட் இருக்குது, இந்திய கான்ஸ்டியூஷன்லே இருக்குது. அது நாகாலாந்து, ஜார்க்கண்டு, மிசோரம், இது போல் ஒரு 4 மாநிலம், மணிப்பூர் 4 மாநிலத்தை கொடுத்துருக்கான். இன்னர் லைன் பர்மிட் வெள்ளக்காரங்காலத்துலேருந்து இருக்கிறது. மணிப்பூருக்கு இப்போ பாஜக ஆட்சி காலத்தில் கொடுத்தது. தமிழ்நாட்டில் இருந்தோ, பக்கத்தில் ஊபி பீகாரில் இருந்தோ மணிப்பூருக்குள்ளே அல்லது நாகாலாந்துக்குள்ளே, அருணாச்சல பிரதேசத்துக்குள்ளே நுழைய முடியாது. அந்த மாநில அரசு அனுமதித்தால்தான். உள்ள அனுமதி முறை என்ற முறை ஒரு விசா மாதிரி கொடுத்துருக்கான். இந்தியாவுக்குள்ளே இருக்குது, இந்திய அரசியல் சட்டம் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த இன்னர் லைன் பர்மிட் தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்று கேட்கிறோம். தமிழ் தேசிய பேரியக்கம் கேட்கிறது. எல்லாரும் கேட்க வேண்டும். இது என்ன பேரியக்கத்து கோரிக்கை என்ன இருக்குது? வெளியார் இங்கே வர வேண்டும் என்றால் மாநில அரசுடைய அனுமதி வாங்கி வரணும்.
மாநில அரசு திமுக போன்ற அரசு சர்வசாதாரணமாக கொடுக்க வேண்டுமென்றால் அந்த அரசை தூக்கி எறிய வேண்டும். தமிழர் தாயகத்தை பாதுகாக்க வேண்டிய உணர்வு வேண்டும். எனவே இந்த சட்டத்தை மாற்றி அமைக்கணும். மாநிலத்தை பிரிக்க முடியாது என்ற திருத்தங்கள் வேணும். தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிறது என்றால் எதையாவது பாதுகாக்கணும். இதை பிரிக்கலாம் என்ற இந்த கான்ஸ்டியூஷனை திருத்து. இந்த திருத்தத்தை ஸ்டாலின் கேட்பாரா? எடப்பாடி பழனிசாமி கேட்பாரா? புதுசாக கட்சி தொடங்கியிருக்காரு தம்பியெல்லாம் இதெல்லாம் கேட்பார்களா? இருக்கிற பதவிக்குள் நான் எனக்கு வேணும் என்று போட்டி போட்டுக்கொண்டு அதிலே நம்ம கட்சி பிரியக்கூடாது. இந்த தமிழர் தாயகமாக தமிழ்நாடே நிலைக்காதோ என்ற அபாயம் இருக்கின்ற காலத்தில் தமிழ்நாட்டையும் பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாடு ஒரு தன்னுரிமை பெற்ற ஒரு அரசு ஆட்சி நடத்துவதற்கான சட்ட திருத்தங்களையும் மாற்றங்களையும் கேட்க வேண்டும். இதை இங்கே பேசுகிறோம் விளக்குவதற்காக வீதியிலே இறங்கி போராட வேண்டும். மக்கள் திரள் போராட்டம். அதற்காக சிறைக்கு போக தயங்கக்கூடாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் தர்க்கம் பண்ணி பேசி மட்டும் தீர்றதில்லை. இது விளக்கி நமக்கு விளக்கத்தான் அந்த கூட்டம்லாம். நாம் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனை பேசுவோம், விடுதலை புலிகளை பாராட்டுவோம். ஆனால் 10 நாள் சிறைக்கு போக மாட்டோம் என்றால் என்ன பொருள்? முதல்லலாம் கேட்பாங்க சாயந்தரம் விட்டுருவாங்களான்ட்டு. ஆர்ப்பாட்டம் ஏதாச்சுன்னா கைதுன்னா சாயந்தரம் விட்டுருவாங்களா? அதெல்லாம் விட்டுருவாங்க வாங்க. இப்போ என்ன செய்யல, சாயந்தரம் வரணும் உட்காந்துருக்க வேண்டியிருக்குங்க, எனக்கு வேலை இருக்குது. அது அப்படி தானே ஆகும். சீரழிவு அப்படியே இருக்காது, மேலும் சீரழியும் அல்லது மாறி முன்னேறும். அப்படியே இருக்காது ஒன்று எதுவுமே. எனவே நீ பிரபாகரனை பேசுகிற, சேரன் சோழன் பாண்டியன் வீரத்தை பேசுகிற, என்ன நாம் ஆயுத போராட்டத்தை கூப்பிடவில்லை, அறப்போராட்டம். காந்தியடிகள் நடத்திய போராட்டம் போலவே அறப்போராட்டம். ஆதிக்கத்தை எதிர்த்து, வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்து, டெல்லி ஏகாதிபத்திய ஆதிக்கத்தை எதிர்த்து, திராவிட தில்லுமுள்ளுகளை எதிர்த்து களத்தில் இறங்கி போராடுவோம். எல்லா மக்கள் தொகை வரணும் இல்லை, ஒரு 10 விழுக்காடு வந்தால் என்னங்கிற, 100 பேரில் 10 பேர் கலந்துக்கிட்டான்னா, 100 பேரில் 5 விழுக்காடு கலந்து கொண்டால் என்ன? அப்படிப்பட்ட வீரன் வீராங்கனை நம்ம இனத்தில் இல்லையா? இந்த இனம் அப்படிப்பட்ட வீர உணர்ச்சியோடு இருந்ததனால்தான் பிரபாகரனால் ஒரு உண்மையாகவே புதிய கரிகாலனாக பரிணமிக்க முடிந்தது. மரபணு அடிப்படையிலே வந்தது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஒழுங்காக பயன்படுத்தினார், திறமையாக ஒருங்கிணைத்தார். பிரபாகரன் நேர்மையாக இருந்தார், தன்னை பொறுத்தவரை வீரமாக இருந்தார், குடும்பத்தையே களத்தில் நிறுத்தினார். அவர்களை போராட்டும் போது நம்ம ஒரு அறப்போராட்டம், வெகு மக்கள் போராட்டம், இதற்கு மக்கள் வர முடியாது என்றால் எதுக்கு அப்புறம் பேசணும் பிரபாகரனை பற்றி? அந்த காலத்தில் காரல் மார்க்ஸ் எழுதியிருக்கார், தாங்கள் வீரமாக செயல்பட முடியாதவர்கள் சரித்திரத்தில் வரும் வீரர்களை அதிகமாக புகழ்வார்கள், அவர்களின் முதுகுக்கு பின்னால் அவர்கள் ஒளிந்து கொண்டு புரட்சி பேசுவார்கள் அப்படின்னார் காரல் மார்க்ஸ். அப்படி பண்ணக்கூடாது. நம்ம இனம் வீர இனம் என்பதற்கு உண்மைதான், ஜெனட்டிக்கலாக இது உண்மைதான் என்பதை நிலைநிறுத்தியவர்கள் விடுதலை புலிகள் கண் முன்னால. நம்ம ரத்தம் தான், அது எங்கிருந்து வந்ததில்லை, பார்சல் வந்ததில்லை. நம்ம ரத்தம், நம்ம நரம்பு, நம்ம மரபணு. நாமும் போராடலாம், போராடி இருக்கிறோம். 65 மொழி போராட்டம் உங்களில் பல பேருக்கு தெரியாது. நான் 11ஆவது படித்தேன். அப்போது எங்கள் ஊர் திருவாட்டிப்பள்ளி போராட்டக்குழு செயலாளராகவும் இருந்தேன். 400 பேரை சுட்டு கொண்டானுங்க. காங்கிரஸ் ஆட்சி, பக்தவச்சல முதலமைச்சர், அனைத்திந்தியத்தில் சர்வ வல்லமை படைத்த பதவியில் இருந்தார் காமராஜ். அப்போ அனைத்திந்திய காங்கிரஸ் தலைவர், ஞாபகம் வச்சுங்க. காங்கிரஸ் ஆட்சி இராணுவத்தை வைத்து சுட்டு கொன்றது பொறுக்காமல் அந்த காங்கிரஸ் நடுவண் அரசிலே அமைச்சர்களாக இருந்த சி சுப்பிரமணியம், ஓவி அழகேசனும் பதவி விலகினார்கள் 65. ஞாபகம் வச்சுங்க எப்படி நடந்துக்கணும். அப்போ மார்பை திறந்து காட்டி நின்னவன் யார்? மாணவன் ராஜேந்திரன், சிவகங்கை ராஜேந்திரன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 65 ஜனவரி 27 சுட்டுக் கொல்லப்பட்டான். அதன் பிறகு தமிழ்நாடு முழுக்க கொந்தளிப்பு. திருப்பூரில், பொள்ளாச்சியில், குமாரபாளையத்திலெல்லாம் லாரிகளில் பிணங்களை ஏற்றி கொண்டு போனார்கள். திருச்சியில் கூட சுட்டு கொண்டாங்க, எல்லா இடத்துலையும் சுட்டு கொண்டாங்க 400 பேரை. 50 நாள் போராட்டம். அண்ணாதுரை போராட்டத்தை விடுங்க விடுங்க அப்படின்னு திமுக மாணவர்களை கேட்டாங்க. அவங்க தான் முதன்மையாக இருந்தது, திமுக மாணவர்கள் தான். இப்போ இருக்கிற எல் கணேசன், மா நடராஜன், ராஜமாணிக்கம் அதிகாரியாக இருந்தார் ராஜமாணிக்கம், எங்கள் ஊரில் உழவர் மையம் கோவிந்தராஜன், அப்படி மையப்பட்ட தலைவர்கள் பல பேர் இருந்தாங்க. திமுக நான் பதவி சொல்லியிருக்கேன், சொல்லி முடிச்சிடுறேன். நுங்கம்பாக்கத்தில் அண்ணா வீட்டில் அண்ணாதுரை கூப்பிட்டு பேசுகிறாரு, போராட்டத்தை வாபஸ் வாங்கிருக்கு. அது இந்த வீச்சு வந்தோடனே தாங்க முடியல அண்ணாதுரையால், திமுகவில். இதனடா இப்படி போயிடுச்சுன்ட்டு அவங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை.
எல் கணேசன் சொல்கிறார், போராட்டத்தை வாபஸ் பண்ணுங்கன்னு அண்ணாதுரை வற்புறுத்துறார். அன்ஃபார்ச்சுனேட்லி யூ ஆர் மை லீடர், அதர்வைஸ் ஐ வில் ஷூட் அட் யூ. கெடுவாய்ப்பாக நீங்கள் என் தலைவராக அமைந்திருக்கிறீர்கள், இல்லையில் சுட்டிருப்பேன் என் நேரம். எல் கணேசன் உயிரோடு இருக்காரு, பேட்டியும் கொடுத்துருக்காரு, எழுதியும் இருக்கார். திமுக, எல் கணேசன் திமுக மாணவர், சட்டம் படித்து முடித்தவர். இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த உணர்ச்சிங்க அது. அந்த போராட்ட குழு முக்கியமாக திமுகவால் உருவான எழுச்சியில் வந்தது தான் அதெல்லாம். நாங்கள்லாம் திமுக தான் இப்போ. ஆமாம், ஆனால் அந்த போராட்ட குழு எவ்வளோ ஜனநாயகம் வந்துச்சு பாருங்கள். ஒரு காங்கிரஸ் மாணவர் அமைப்பை சேர்ந்த ரவிச்சந்திரனை மாநில போராட்ட குழுக்கு தலைவராக போட்டார்கள். சட்டக்கல்லூரியில் படித்தாள், காங்கிரஸ்காரரு. ஆனால் அந்த ஆள் சரியாக நடந்துக்கல. அப்புறம் கொஞ்சம் நாள் அதை நீக்கிட்டு விருதுநகர் சீனிவாசனை போட்டாங்க, தலைவராக வந்தார். சட்டக்கல்லூரியில் படிச்சுருந்தவர். எப்படி இருந்தார்கள் என்பதற்கு தானே. நீங்கள் ஒரு கூட்டமைப்பாக எல்லாரும் இணைக்கணும் அப்படிங்கும்போது அதிகம் பேர் திமுக தான் என்றாலும் கூட ஒரு காங்கிரஸ்காரரை இணைச்சு காங்கிரஸ்காரன் வரட்டும் என்று சேர்த்தாங்களா இல்லையா? அவன் சரியில்லைன்னு மாற்றிட்டாங்க. அன்னைக்கு நின்று நம்ம மக்கள் வெறும் திமுக மட்டுமா அன்னைக்கு செத்துச்சு? தமிழன் தமிழச்சி எல்லாரும் தான் பாதிக்கப்பட்டாங்க. இந்த மதுராந்தகம் காவல் நிலையத்தில் இந்திக்காக திமுக சப்ஜெயிலில் வச்சுருக்காங்க. போலீஸ் காவல் பார்த்துட்டு நின்னாள். ராத்திரியில் துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு தெருவில் போய் சுட்டுட்டு இந்தி ஒழிகங்கிறான். அவ்வளோ பேர் சுட்டு கொள்றாங்க. வெறி வந்துருச்சு அந்த ஆளுக்கு. எங்கள் மக்களை சுட்டு கொள்ளும்போது எனக்கு என்ன போலீஸ் வேலை? நடவடிக்கை எடுத்தாங்க. ஒரு போலீஸு பொள்ளாச்சியில் உழந்தவனு செத்து கிடக்கு. இராணுவத்தில் வந்தவன் தமிழ் சிப்பாயும் இருக்கிறான், இராணுவத்தில் சீக்கியனும் இருக்கான். அந்த குழந்தைய தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு அழுகுறான். இதுக்கான அந்த உத்தியோகம் பார்க்குறேன்ட்டு. அவன் இராணுவத்தில் இருந்தாலும் சுட்டுக்கொள்ளுவனோடு அவன் பணியாற்றினாலும் இன உணர்ச்சி அங்கே வந்தது. இதெல்லாம் உள்ள இனம்தான் இந்த இனம். எனவே நாம் கிளம்பினால் சிறு பொறி காட்டுத்தீயை உண்டாக்கும் என்பார்களே, நாம் பொறியாக வேண்டும். அப்படியே இருண்ட காலம் என்றால் நான் சொல்வது உண்டு, இருண்ட காலம்தான் உண்மையான போராளிகளுக்கு பொற்காலம். ஏன்? இருட்டை நீக்கி வெளிச்சம் காட்டுவதற்கு ஒளிச்சுடர் ஏந்தும் வாய்ப்பை வரலாறு உங்களுக்கு வழங்கி இருக்கிறது. வரலாற்றிலே இடம்பெறுவீர்கள். அது அந்த வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. எனவே இந்த இருண்ட காலத்தை நீக்கி தமிழர்களிடையே ஒளி மிகுந்த காலத்தை உருவாக்க தமிழ் தேசியம் என்ற ஒளிச்சுடரை ஏந்துவோம். மக்களுக்கு வெளிச்சமும் காட்டுவோம், வீதியில் இறங்கியும் போராடுவோம். நாம் இன்னும் பெரிய அளவில் வந்தால் இந்தியாவில் பல மாநிலங்களில் இந்த குரல்கள், இந்திய அரசமைப்பு சட்டத்தை மாற்று என்ற குரல்கள் வெளிவரப் போகின்றன. பல இடங்களில் பல்வேறு கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன, பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே தமிழ்நாடு மட்டும் இந்த களத்திலே போராடுகிறது, தேசிய களத்திலே நினைக்காதீர்கள். பல மாநிலங்கள் தேசிய களத்திலே ஏற்கனவே இருக்கின்றன, இன்னும் சேர இருக்கின்றன. எனவே நமக்கு வலுதான் பெருகுமே தவிர வலு குறையாது. அந்த நம்பிக்கையோடு இந்த நூலையும் வாங்கி படியுங்கள், செயல்படுங்கள், கருத்துக்களை பேசுங்கள். இந்த வாய்ப்பளித்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.